திரையுலக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் முதல்ல என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சினிமாவில் நடிகராக இருந்து முதன்முறையாக முதலமைச்சரானவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆந்திராவில் சினிமாவிலேருந்து நடிகராக இருந்து முதலமைச்சரானவர் மரியாதைக்குரிய மாண்புமிகு என்டிஆர் காரு அவர்கள். இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள். இன்று என்டி ராமராவ் அவர்களின் பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் அன்று ஆந்திராவின் டெப்டி சிஎம் பவர் ஸ்டார் பவன் கல்யாணுடைய ஒரு நிகழ்ச்சி, ஒரு விழா நடக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. இவனுக்கு எப்படா தெரியும் என்டிஆர் சாரோட பர்த்டே இன்னைக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு யார் சொன்னாங்க தெரியுமா? ஃபோனில் மெசேஜ் வந்தது. வாணிஸ்ரீ மேடம் சொல்லியிருக்காங்க. நான் வசந்த மாளிகை படத்தினுடைய தீவிர ரசிகன். பாரு, பூபதி ராஜா சார் வந்திருக்காரு. அந்த படத்தினுடைய வசனகர்த்தா பாலமுருகன் சார். வசந்த மாளிகை படம் பார்த்துட்டு யாராவது கிட்ட பேசணும்னு எனக்கு ஆசை. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அப்போ சச்சி மேடம் என்கிட்ட சொன்னா, நான் அவங்ககிட்ட நான் சொன்னேன், நேற்று வசந்த மாளிகை படம் பார்த்தேன் மேடம் அப்படின்னு. அப்படியா, இதான் நம்பர் கொடுக்குற, வாணிஸ்ரீ கிட்ட பேசுங்களேன் அப்படின்னாங்க. அப்போ வாணிஸ்ரீ மேடத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி அந்த படத்தை பற்றி பேசி நிறைய ஈவெண்ட் விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டோம். அவங்க தான் இன்னைக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க, என்டிஆர் சாருடைய பர்த்டே அப்படின்னு. ஸோ இன்னைக்கு அது ஒரு கோஇன்சிடென்ஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலேயே ரத்ன சார் பிரமாதமாக பேசினார். அவருடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் சொன்னார். இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும். என்னென்னா, நாங்கள் நடிச்சிட்டு கீழே எனக்கு தெரியல, நாங்கள் எல்லாம் நல்லா ஒரு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஜோதி கிருஷ்ணா எங்கிட்ட லேப்டாப்பில் கொண்டு சீன் காட்டினார். எப்படி அப்படி எடுக்க போகிறேன்னு. நான் உண்மையிலேயே ரத்ன சார், ஈன்ற பொழுதில் பெரிதரவுக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் அப்படிங்கிற இடத்துல தகப்பன்னு நீங்கள் போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஜோதி கிருஷ்ணா பிரமாதமாக அந்த சீனை காட்டினார். நான் சொன்னேன், எப்படி ஜோதி இது என்னன்னு கேட்டேன்னா, அப்புறம் அவர் போய் அப்போ தான் ஃபாரினில் போய் படிச்சுட்டு வந்த விஷயத்தையெல்லாம் சொன்னார். அதை பார்த்து படிச்சுட்டு வந்தால் மட்டும் பார்த்தாது, அந்த நீங்கள் பார்த்த மாதிரி நானும் பார்த்து பிரமிச்சிட்டேன். அந்த மேக்கிங்கை பார்த்து பிரமிச்சிட்டேன். அதனால் இந்த படத்தில் நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனால் அதை விட சந்தோஷமான விஷயம் என்ன, சாரி டு சே நிதி, நான் தான் இந்த படத்தோட ஹீரோயின். நான் தான் ஹீரோயின். ஒரு படம் என்ன, நீங்கள் டைட்டானிக் வேணாலும் எடுங்க, என்ன கதை? கப்பல் முழுகுது, ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஹீரோ போராடுறாரு, அதில் 2 பேரும் மூழ்கிடுறாங்க. ஸோ ஒரு ஹீரோ யாரை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ கஷ்டப்படுறாரு, அவங்க தானே ஹீரோயின். அப்படி பார்த்தா இந்த படத்தில் நான் தான் ஹீரோயின். என்னை காப்பாற்றுறதுக்காகத்தானே பவன். ஜோதி கரெக்டா அவுட்லைன் சொல்லிட்டேன்னு தப்பாக நினைக்காதீங்க. இந்த படத்தில் பவர் ஸ்டார் பவன் கல்யாணுக்கு நான் தான் ஹீரோயின். அவர் என்னை காப்பாற்றுறதுக்காக தான் வராரு. இந்த படத்தினுடைய எவ்வளோ கஷ்டமே என்னை காப்பாற்றுறதுக்காக நடக்கிறது தான். அதனால் இப்படி ஒரு பிரம்மாண்டமான படத்தில் நான் ஹீரோயினாக நடித்ததை பற்றி ரொம்ப பெருமைப்படுறேன். அடுத்த பார்ட் 2 எடுக்கல. கிரவாணி சார், சினிமாவில் என்னென்னமோ போயிட்டு வந்துட்டோம். இருந்தாலும் உங்கள் சாங்கை நான் பாடிட்டேன். பாகுபலி 2ல் நானே இதே மாதிரி டேப் அடிச்சுட்டு ஒரு 4 பிட்டு பாடிட்டேன். பார்ட் 2 பண்ணையில் கொஞ்சம் அதை மனசில் வச்சுட்டு எனக்கு நாசர் சாருக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான சாங் போட்டுருவீங்க. ஷோபி மாஸ்டரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க சார். எதுங்க? ஷோபி மாஸ்டரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது வீரமுள்ளு 2ல உங்களை வச்சு சிறப்பாக ஏதாவது. ஆமாம், நிச்சயமா. ஆமாம், மனோஜ் இல்லை, நாங்கள் ஆடிடுவோம், நாங்கள் டான்ஸ் ஆடிடுவோம். நாங்கள் அதை எதுக்குமே கூச்சப்படாத ஆளுக்கு தானே. பரதநாட்டியம் ஆடினோமா, வஞ்சிக்கோட்டை வாலிபன் வேணுமா உங்களுக்கு, வைஜெயந்தி மாலா 10 மணி 2 பேரும் ஓகேன்றோம். என்ன சார் அது மாதிரி விஷயங்கள். கேமரா கூச்சமே இல்லாத ஆட்கள் நாங்கள். அப்படி இருந்தால் தான் சினிமாவில் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான படத்தில் நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான பெருமையான விஷயம். ரத்ன சாருடைய நல்ல மனசுக்கும் ஜோதியினுடைய நல்ல உழைப்புக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் என்று நம்பி வாழ்த்துகிறேன். வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி సార్. సార్ ఒక చిన్న రిక్వెస్ట్ సార్, మీ ఇద్దరి కాంబినేషన్ అంటే మాకు చాలా పిచ్చి. సో మీ ఇద్దరు కలిసి కళ్యాణ్ గారి సిగ్నేచర్ ఒకటి ఇలా అంటే చూడాలని అనుకుంటున్నాం మేమందరం కూడా. ప్లీజ్ டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. நம்ம 2 பேரில் நீங்கள் மட்டும் அவங்களுடைய இங்கே இருக்கீங்க. ஸோ அதனால் நீங்களோட இதில் பவன் கல்யாண் சார் பவன்
பவர் ஸ்டார் வந்து ஒரு ஸ்டைல் இப்படி பண்ணியிருக்காரு. அதை நீங்க பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. ఇద్దరు చేయాలి. ఇద్దరు ఇక్కడ వాళ్ళు మాత్రం ఉండాలి కాదు సార్, ఇద్దరు చేస్తే బాగుంటది. రెడీ 3, 2, 1 గో. వీడు 6 అడుగుల బుల్లెట్. థ్యాంక్ యూ సో మచ్ సార్, థ్యాంక్ యూ సో మచ్. நாங்க இங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம்ல, நாங்க அங்கிருந்து ஸ்டார்ட் ஆன ஆளுங்க, அதனால ஈஸியா பண்ணிடுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் ஃபோர்த் சிங்கிளுக்கு வந்து இவ்வளோ கலகலப்பாக இவ்வளோ நெகிழ்ச்சியோட இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வம் உங்களுக்கு இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப நன்றி. ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லி சார் ப்ளீஸ். திடீர்னு இது தோணுச்சு. நாங்கள் ஒரு சீனுக்காக தயாராகிட்டு இருந்தோம், ரத்னம் சாருங்க சீனுக்காக தயாராகிட்டு இருந்தோம். நாங்கள்லாம் அவங்க சகாக்கள், நான், சுனில், மற்றவங்கெல்லாம் 4 பேர் உட்காந்து கல் சாப்பிட்டுட்டு இருப்போம். அப்புறம் வந்து பவர் ஸ்டார் வருவார். வந்து அவர் எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவார். சின்ன அவ்வளோதான், அங்கேருந்து போயிடும். அவர் வந்ததே 2 மணி நேரம் அந்த ஆஃபீஸ்லேருந்து வந்து ஒரு அரை மணி நேரம் டிஸ்கஷன் நடக்குது. சார் என்ன சார், சுனில் வேற போகணும், நான் வேற போகணும், என்ன போகணும்னா அவர் பாருங்க ஒரு பப்ளிக்கோட இமேஜ் எப்படி இருக்கணும்னு. உண்மையான டைலாக் என்னன்னா, டேய் நீங்கள் என்னடா இங்கே வந்து கல் குடிச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் அங்கே வாங்க, நல்ல சரக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றது தான் டைலாகு. அவர் கூட போகணும் நாங்கள். அவர் அந்த டைலாகை சொல்ல மாட்டேன்ட்டார், சொல்லவே மாட்டேன்ட்டேன். சார் ஏன் சார் இந்த டைலாக் இல்லை, நான் வந்து இப்போ வந்து நான் ஒரு பப்ளிக் ஃபிகர், ஒரு லீடராக இருக்கேன். நீங்கள் சாப்பிட்ற கல்லை விட எனக்கு நல்ல சரக்கு எனக்கு தெரியும்னா நான் குடிச்சிருப்பேன்னு அர்த்தமாகுது. ஸோ அதனால் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு நம்ம படம் எடுத்தோம். ஸோ பப்ளிக் இமேஜ்ன்றது என்னன்றது வந்து திடீர்னு ஞாபகம் வச்சு சம்மந்தம் இருக்கலான்னு தெரியல. ஓகே, ஆல் தி பெஸ்ட். அனைவருக்கும் வணக்கம். ஹேமரத்னம் சார் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டார். கவலைப்படாதீங்க, இனிமேல் எல்லாமே சக்ஸஸ் தான். ஏன்னா இது வந்து வெயிட் பண்ணியிருக்கு பாருங்கள் 5 வருஷம். அவர் வந்து டெபுட்டி சிஎம் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆகணும்னு எழுதியிருக்கு. எல்லாமே விதின்னீங்கள, அதுதான். அப்புறம் நீங்கள் வந்து விஜயோட 3 படம், அஜித்தோட 3 படம் சொன்னீங்க. நான் கூட ஒரே வருஷத்தில் 3 படம் பண்ணி கொடுத்தேன். செலவில்லை. முதல்ல நட்புக்காக தமிழில் பண்ணோம், தெலுங்கில் இமீடியட்டாக சார் ஒர்க் பண்ணார். ஸ்நேகம் கோசம் படையப்பால் ஜோதி நாங்களும் டிஸ்கஷனில் இருந்தோம். தெலுங்கு படையப்பா தெலுங்கு நாங்கள் பண்ணோம். கண்டினியூஸாக ஒரே ரோலில் 2 வருஷத்தில் 3 படம். அதாவது அந்த காலங்கள்லாம் மறக்க முடியாது. ஆக்சுவலாக நட்புக்காக பண்ணுறதுக்கு நாங்கள் வேறு சப்ஜெக்ட் தான் டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ ஒரு நாள் ஜோதி வந்து சொல்லும்போது ஒரு லைன் சொன்னாப்புல, இது வந்து என்ன ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்னோட டைப் ஆஃப் ஃபிலிமாக இருக்குது, நான் இந்த மாதிரி எமோஷ்னல் ட்ராமா ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் பண்ணுவேன், அது மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்பாட்ட சொல்லி அதுக்கப்புறமா அவர் அந்த படத்தில் ஃபஸ்ட்டு படத்துலேயே கதை ஜோதி கிருஷ்ணான்னு போடுற அளவுக்கு பெருசாக வளர்ந்தார். அதோடு நான் விடலை. அதுக்கப்புறம் படையப்பா அந்த என்னுடைய எல்லா கிட்டத்தட்ட ஒரு 4-5 படங்கள் டிஸ்கஷனுக்கு கூடவே வருவார். படையப்பாலையும் அவருடைய பங்கு இருக்குது. அந்த அப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போது அது நரசிம்மாவா தெலுங்கில் போச்சு அப்பாவுக்கு. ஸோ அந்த காலங்கள் வேறு. இப்போ வந்து காலங்கள் மாறி இருக்கும்போது அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸு அதை வச்சு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு படம் பண்ண ஜோதி கிருஷ்ணாவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் நீ மிகப்பெரிய வெற்றி படங்கள் தான் பண்ணுவேன். அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க, லைன் மாறுன்ட்டு. அப்புறம் கல்யாணம் ஆச்சு, இப்போ குழந்தை பிறந்துருச்சு, இந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது. இது எல்லாமே சேஞ்ச் தான். ஸோ நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, ஜோதி இனிமேல் பிரகாசமாக இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். நன்றி உங்களுக்கு சார். தேங்க்யூ சார். I have to say nandri to you, sir. Okay. I have to speak about Ratnam sir. Ratnam sir is the most first Ellarku Vanakkam. Thank you so much for coming. So Ratnam sir is the most passionate person I have ever met in my life. Even I am not as passionate about him as for cinema. He's the first person to come, sir, like you said, last person to go. He's sitting on set the whole day. He's sitting in the sun. He's sitting, in so much heat. And he does not need to do these things. He's literally managing the other
actors, and he is completely 100% involved. And sir, for 5 years you have taken this film on your shoulders, sir. So first, everybody, and more than me, for your sake, I know this film is going to be a super hit. Only for you, sir. ரொம்ப பெரிய விஷயம் சொன்னீங்க மேடம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் வந்துச்சுன்னா தமிழ் எல்லாம் ஓகே, கொஞ்சம் தமிழ்ல கொஞ்சம். பேசுறேன், எனக்கு தெரியும் தமிழ். அடாடா, அது பார்த்தீங்களா, ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்களா, இதுக்கு தான். இப்போ ஜோதி சார் பற்றி பேசணும். From the day Jyoti sir said he came, he completely took over. I think it was very easy to shoot with you, sir. I never felt like you were judging me. I always felt like you were supporting me and trying to make me do better and give my best. So you gave me a very team kind of a feeling. So thank you so much for all the support and for what you have done. And Keeravani sir, last time na ungal pati pesle, I completely my mistake. But Keeravani sir, it's our honor to work with you, and it's my honor that I am dancing to the music that you have kind of given us. So thank you so much, and I'm sure everybody is going to be dancing to your tunes soon. Nasir sir, thank you so much for coming. Satyaraj sir, thank you. And Shobhi master, thank you for patiently choreographing the whole thing and supporting me and giving me the best and showing me all the expressions and everything. So thank you so much. And Manoj sir pati kuda pesno. I think one of the best DOPs I have ever worked with in my life is Manoj sir. He really, technically brilliant. Like sir said, he's a magician. So I really hope to work with him again. And Kingsley sir, we did a few nice shots together, sir. So it was really nice. I hope to work with you soon. And in the padam, actually, enakku oru romba emotional journey irukku. I've literally grown up with this film, I feel, in the last 5 years. So I'm grateful. I'm so grateful that I got a chance to be in this film. And enakku story mele, enakku direction mele, padam mele romba trust irukku that when the film comes 100% everybody is going to like it, because every single person in this film has worked very hard. So please support us, and I hope you all like the film. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். படத்தில் 5 இடத்துல பாட்டு வர்ற மாதிரி அங்கங்கே தமிழ் போட்டு அழகாக பேசுனீங்க. எங்களுக்கு என்ன கூடுதல் மகிழ்ச்சினா, தமிழ்நாட்டு டெப்டி சிஎம் கூடயும் நீங்கள் படம் பண்ணியிருக்கீங்க, ஆந்திர பிரதேசுடைய டெப்டி சிஎம் கூடயும் படம் பண்ணியிருக்கீங்க. எப்படி இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க? Actually நான் சூஸ் பண்ணல, அவர் தான் சூஸ் பண்ணிட்டேன் எனக்கு. No, but so if anybody wants to be the next deputy CM, they should cast me. I'm just kidding. It's years of hard work, it's years of effort, a lot of planning and a lot of perseverance that it takes to be in that position. So happy. And most importantly, Pawan Kalyan sir, I always say in Telugu, ee adrushtam naku dorkindi, and I'll always remember that. பேன் இண்டியா டெப்டி சிஎம் ஹீரோயினுக்கு எங்களுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துகள். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். Thank you so much.